வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ் பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் 2026 உலக கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு இப்போ நடந்துட்டுருக்கு. லீக் மேட்ச் வெற்றியை சொல்லிட்டு வரேன். அடுத்து சூப்பர் சுற்று 8இல் யார் வெற்றி பெறுவாங்க, அதில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு யார் வருவாங்க, அரையிறுதியில் யார் வெற்றி பெற்று இறுதி ஃபைனல் மேட்சுக்கு யார் தகுதி பெறுவாங்க, இறுதி ஃபைனல் மேட்சில் யார் வெற்றி பெற்று 2026 உலக கோப்பை 2020 சாம்பியன் யார் என்பதும் நடப்பதற்கு முன்பே ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து உங்ககிட்ட அந்த வெற்றி மேல பெரும் வெற்றிகள் உங்ககிட்ட சொல்வேன். என்னோட பதிவு செய்வேன். என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதகம் பற்றி தான் என் சேனலே வரும். நீங்களும் உங்களோட ஜாதகத்தை தயவு கூர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்கறதுக்கோசரம் கேட்கல. என்னிடம் ஜாதகம் பார்க்கறதுனாலும் கேட்கிறவங்க ஜாதகம் என்னிடம் பார்க்கலாம். மற்றும் உங்கள் ஊரில் அருகில் உள்ள நல்ல ஜோதிடர் இருந்தாலும் அவங்க கிட்டேயும் ஜோதிடம் ஜாதகம் பாருங்கள். உங்கள் வாழ்க்கை என்னன்னு 100% உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த போல் உங்கள் வாழ்க்கையை எடுத்து செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய லாபம், வெற்றி, பெரிய நன்மை, நல்லது உங்களை தேடி நிச்சயமாக வரும். பெரும் பாதிப்பு கஷ்டத்தில் இருந்து ஜாதகம் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நன்மைகள் நடப்பது உறுதி. இன்று 2026 உலகக்கோப்பை 2020 மேட்ச்சு நடப்பதற்கு முன்பே போன உலகக்கோப்பை 2024 அரையிறுதிக்கு ஆஸ்திரேலியா அணி தகுதி பெறாது உள்ளே நுழையாதுங்கிறது சொன்னேன். பல பேர் என்ன கேட்டாங்கன்னா, ஆஸ்திரேலியா அணி எப்படிப்பா தகுதி பெறாது, அது உலக சாம்பியன் ஆச்சு, இந்த 2026 கப் அடிப்பது அவங்க தான், அட்லீஸ்ட் ரன்னரானாச்சும் வருவாங்க, அரையிறுதிக்கே தகுதி பெறாதுன்னு நீங்கள் சொன்னது தப்பான கருத்து அப்படின்னு சொன்னாங்க. நான் கணித்தது நடந்தது. அதுவும் மேட்ச்சு உலகக்கோப்பை முதல் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பே சொல்லிட்டேன். வேர்ல்டு கப்பே ஆரம்பிக்கல, ஒரு மாதத்துக்கு முன்பே கணித்து சொன்ன அரையிறுதியில் ஆஸ்திரேலியா அணி தகுதி பெறாது உள்ளே நுழையாதுன்னு. அப்படி தான் நடந்தது. அதோட ஃபைனல் மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா வெற்றி பெற்று உலக கோப்பை வெல்லும் சொன்ன நடந்தது. இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணிக்கப்பட்டது தான். மற்றும் இந்த 2026 உலக கோப்பை ஃபுட்பால் முதல் மேட்ச்சு நாக் அவுட் சுற்று அரையிறுதி இறுதி ஃபைனல் மேட்சில் உலக கோப்பை ஃபுட்பால் சாம்பியன் யார் என்பதும் நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட பதிவு செய்வேன், வெற்றியை சொல்லுவேன். 2022 உலக கோப்பை ஃபைனல் மேட்சில் அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க. அர்ஜென்டினா அணி பெனால்டிக் ஷூட் முறையில் வெற்றி பெறுவாங்கன்னு சொன்ன 100% பெனால்டிக் ஷூட்டில் தான் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று உலக கோப்பை வென்றது. என்னோட ஷார்ட் வீடியோவில் பாருங்கள். இந்த மேட்ச் நடப்பதுக்கு முன்பே சொன்னது இருக்கு. இன்னும் பல வெற்றிகள் உங்களுக்கு கொடுக்குற 2026 ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்சு உலகக்கோப்பை முடிஞ்சதுன்னா ஐபிஎல் தொடரும். அந்த மேட்சும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி யார் வருவாங்க, இறுதி ஃபைனல் மேட்ச்சு ஐபிஎல் சாம்பியன் யார் என்பதும் நடப்பதற்கு முன்பே உங்ககிட்ட பதிவு செய்வ பெரும் வெற்றிகள் என்னது தொடரும். இன்று பார்த்தீங்கன்னா 19/2/2026 பகல் 11 மணி அளவில் வெஸ்ட் இண்டீஸும் இத்தாலியும் மோதுறாங்க. இதில் வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இத்தாலியும் டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங் பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி யாருன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெறும். 19/2/2026 மதியம் 3 மணிக்கு இலங்கையும் ஜிம்பாப்வேயும் மோதுறாங்க. இலங்கை டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங்கை பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. ஜிம்பாப்வே டாஸ் வின் பண்ணாலும்
ஃபீல்டிங்கு பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே வெற்றி பதிவு செய்யும். 19/2/2026 மாலை 7 மணிக்கு ஆப்கானிஸ்தானும் கனடாவும் மோதுறாங்க. இதில் ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. கனடா டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு வெற்றியை பதிவு செய்யும். அடுத்து 20/2/2026 இது இந்த லீக் மேட்சின் கடைசி மேட்ச்சு. மாலை 7 மணிக்கு ஆஸ்திரேலியாவும் ஓமன் மோதுறாங்க. இதில் ஆஸ்திரேலியா அணி டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங் பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. ஓமனும் டாஸ் வின் பண்ணாங்கன்னா ஃபீல்டிங் பவுலிங்கை தான் தேர்வு செய்வாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெறும். இதுக்கப்புறம் சூப்பர் சுற்று 8 மேட்ச்சு தொடங்கும். சூப்பர் சுற்றில் வெற்றி பெறக்கூடியவங்க யார், அரையிறுதிக்கு செல்வது யார் என்பது நடப்பதற்கு முன்பே உங்களுக்கு பதிவு செய்வேன். என்னோட வெற்றிகள் தொடரும். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலா.